2014 சுப்ரீம் கோர்ட்டே செல்லாதுன்னு அறிவிச்ச ஒரு சட்டத்தை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டே இப்போ கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது நீதிபதிகள் இருக்காங்கல்ல, இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்புறம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஹைகோர்ட்டோட நீதிபதிகள் இருக்காங்களா, அவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 241. அதில் 640 பேர் மட்டும் குறிப்பிட்ட உயர் சாதியை சேர்ந்தவங்க. அதாவது இந்தியாவில் வந்து பிசி எம்பிசி ஓபிசியோட மக்கள் வந்து 50% மேலே இருக்குது. ஆனால் நமக்கான சட்டத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ அந்த நீதிபதிகளை எப்படி தான் நியமிக்கிறாங்க அப்படின்னா கொலிஜியம் நடைமுறை மூலமாக நியமிக்கிறாங்க. 1998 தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்னு சொல்லி ஒன்று நடக்குது. அந்த மூலமாக அப்போ வந்து கொலிஜியம் நடைமுறை இருக்குது. இந்த கொலிஜியம் நடைமுறை மூலமாக நீதிபதிகள் எப்படி நியமிக்கிறாங்க, யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி இருப்பாங்க, அவர் கூட சேர்ந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த 5 பேர் கொண்ட ஒரு கொலிஜியம் அமைப்பு தான் சுப்ரீம் கோர்ட் உண்டான நீதிபதியை நியமிக்கிறாங்க. அதுவே ஹைகோர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் கூட சேர்ந்து 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், மொத்தம் 3 பேர் கொண்ட கொலிஜியம் அமைப்பு தான் ஹைகோர்ட் உண்டான நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. அதே எப்படி நீதிபதியிலே நியமிக்கலாம், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லி தான் 2014 மத்திய அரசு வந்து 99வது அரசு சட்டத்தின் மூலமாக ஆர்டிகல் 124A சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. அதன் மூலமாக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷனை கொண்டு வராங்க. இந்த கொலிஜியத்துக்கு மாற்றா இந்த என்ஜேஐசியில் என்ன யார் யார் இருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, அவர் கூட 2 சீனியர் ஜட்ஜஸ், கூடவே சென்ட்ரல் லா மினிஸ்டர், அதுக்கப்புறம் 2 ஃபேமஸ் லா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இதில் 2 ஃபேமஸ் லா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமர், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 பேரை கொண்ட குழு மூலமாக நீதித்துறை சுதந்திரம் வந்து அடிபடுது. ஸோ மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமான குரல்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இது பயங்கரமாக எதிர்ப்பு வரவும் 2014 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டத்தை செல்லாது, என்ஜேஎஸ்சி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ 2025 நடந்த ஒரு கேஸில் இந்த என்ஜேஎஸ்சியை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி நடந்த ஒரு கேஸில் இப்போ உச்சநீதிமன்ற தலைமையாக இருக்கிற திரு சூர்யகாந்த் அவர்கள் வந்து வில் கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் இது கொண்டு வரதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ கொலிஜியமில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா கொலிஜியம்லேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நீதித்துறை சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே சந்துரு அவர்கள் எழுதின நீதித்துறை சுதந்திரம் கொலிஜியம் நியமன முறையால் காக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா கொலிஜியம் பற்றியும் நீதித்துறை பற்றியும் நீதிபதிகள் பற்றியும் அதுக்குள்ளே நடக்கிற அரசியல் பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு எந்த புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு படித்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புத்தகத்தின் பேரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் காளிதாஸ். நாங்காலி